அனைவருக்கும் வணக்கம். நான் நவீன் பேசுகிறேன். சித்தாந்தம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஃபியர்லெஸ் பயமறியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரம் உங்களுக்கு மகர ராசியில் வரும். மகரம் அண்ட் கும்பம் ரெண்டுலேயுமே வரும்னு சொல்கிறான். முதல் 2 பாதி மகரத்துலேயும் 3-4வது பாதி கும்பத்துலேயும் வரும். ராசி அதிபதி சனி பகவான், நட்சத்திர அதிபதி செவ்வாய். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்பவே ஒழுக்கமாக இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு ஃபியர்லெஸ் குவாலிட்டி இருக்கும். அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மோதி பார்த்துடலாம், போராடி பார்த்துடலாம், என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு பயமறியான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு தேசிய ஒருமைப்பாடு, இந்த தேசப்பற்று மிக்க ஒரு விஷயமா எதுவாக இருந்தாலும் சரி இவங்ககிட்ட ரொம்பவே ஈடுபாடு இருக்கும். ஒரு தியாக மனப்பான்மை ரொம்பவே அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்பா அம்மா மேலே ரொம்பவே பாசம் இருக்கும், குடும்பத்து மேலே ரொம்பவே பாசம் வச்சுருப்பாங்க. இவங்க ரொம்பவே ஒழுக்கவாதி அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களாலும் சரி அவங்க மேலே ரொம்ப இறக்கப்பட்டு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வச்சுருப்பாங்க. அவிட்ட நட்சத்திரத்தை 4 பாதியாக பிரிக்கலாம். முதல் 2 பாதி மகர ராசிலையும் 3-4வது பாதி கும்ப ராசிலையும் இருக்கும். முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். முதல் பாதியில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க நல்லா படிப்பாங்க. இவங்களுக்கு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது. தர்ம சிந்தனை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். அதாவது மேடு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு புதனோட தாக்கம் இருக்கும். இவங்க நிறைய விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நிறையா விஷயம் தெரியும், நிறையா விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். ரொம்பவே லவ்விங் நேச்சர் கொண்டவங்களாக இருப்பாங்க. சினிமா துறையில் இவங்க நிறைய சாதிக்கணும், சினிமா துறையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுக்கு சுக்கிரனோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பேசிக்காகவே ஒரு அட்ராக்டிவ் நேச்சர் வச்சுருப்பாங்க. ஒரு வசீகர தன்மை இருக்கும். பேசிக்காக ஒரு லேசினஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்களில் சோம்பேறியாக இருப்பாங்க. நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, அறிவு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, முன்கோபியாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட தாக்கம் இருக்கும். அதனால் மன உறுதி இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். ஒரு ஆதிக்கவாதியாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும். ஒரு தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. படிப்பு விஷயத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் குறைவாகவே இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணி ஓகே இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போகணும், ஒரு அட்வென்ச்சர் விஷயங்களாக இருந்தாலும் சரி அட்வென்ச்சரஸாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவங்களோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஈகோஸ்டிக்காக இருப்பாங்க. கொஞ்சம் வைலண்ட்டாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க மறந்துடுவாங்க. இவங்க ஒரு ஒர்க் ஓரியன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் வேலை வேலை அப்படின்ட்டே இருப்பாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிடிச்ச வேலை, பிடிச்ச தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை சம்மந்தப்பட்ட துறைகளில் இவங்க நல்லாவே ஷைன் ஆவாங்க. கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் கவர்மெண்ட் செக்டர்லேயோ அல்லது சர்வீஸ் ஓரியன்ட் ஃபீல்டில் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மன நிம்மதியும் கொடுக்கும். பணத்தை நல்லாவே மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு இன்வெஸ்டிங் ஃபீல்டில் கூட இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் இவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். இவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையும். ஆனால் இவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருப்பாங்க. ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் கூட இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு தகராறோ ஒரு பிரச்சனையோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சொல்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே இவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் செட்டே ஆகாது. இவங்க கூட பிறந்தவங்களாலும் சரி இவங்களோட நண்பர்களாலும் சரி இவங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ரொம்பவே வச்சுருப்பாங்க. ரொம்பவே பாசம் வைக்கவங்க. இவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் வந்ததுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணணும், உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுருக்க மாட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க தான் பயமறியானாச்சே. ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குவாலிட்டி இவங்ககிட்ட இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை பற்றி இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தர போகிறேன், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சதயம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.